Number 12. The world without reflects the circumstances and the conditions of the consciousness within. இந்த பகுதியில் இந்த வீடியோவில் வந்து எப்படி நமக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் ஆஃப் ஹேண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. The world without reflects the circumstances and the conditions of the consciousness within. இப்போது நமக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லா ஆற்றல் அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த விஷயத்தை எதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கோ அந்த விஷயங்கள் தான் வெளிப்படுது. அது எதை பற்றின வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், வாய்ப்புகள், சூழல்கள், சந்தர்ப்பங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை பற்றின விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற நிலைப்பாடு, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. If we find wisdom in the world within, we shall have the understanding to discern the marvelous possibilities that are latent in this world within. இப்போ வந்து நமக்குள்ள எக்ஸாம்பிள், நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தாரு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம கண்டடைந்து விட்டால், அதை நம்ம அடைந்து விட்டால், ஞானத்தை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, பெற்றுக்கொண்டோம்னா, we shall have the understanding to discern the marvelous possibilities that are latent in this world within. உங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய நிறைய மறைபொருளான ரகசியங்களை, மறைஞ்சிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான அற்புதமான வாய்ப்புகளை நீங்கள் வந்து கண்டுகொள்ள முடியும், அதை வந்து வெளிக்கொணர முடியும். And we shall be given the power to make these possibilities manifest in the world without. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த புற உலகத்தில், அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டில் உள்ளுக்குள்ளே என்ன ஐடியா வருதோ, இதை இப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துருச்சு, விஸ்டம் வந்துருச்சு, ஒரு விஷயத்தை எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஞானம் நீங்கள் பெற்றுக்கொண்டால், அதை உருவாக்கி கொண்டால், உங்களுக்குள்ள என்ன வாய்ப்புகள், என்ன ஐடியா வருதோ அந்த அந்த ஐடியா வந்து வெளியே வரும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஐடியாவை பாசிபிளாக உருவாக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷனில். சரி, அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு சரியான ஒரு என்ன இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷோ, அதாவது ஒரு விஷயத்தை காமிக்கிறது, வெளியே காட்டுறது, பை ஒன்ஸ் ஆக்ட் ஆர் அப்பியரன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு செயல் மூலமாக அதற்கு வடிவம் கொடுத்து உருவாக்குவது, தோன்றச் செய்வது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. என்னுடைய மனசில் ஒரு ஐடியா வருது, ஒரு அழகான பொம்மை அப்படின்னு வருது. எனக்குள்ள இந்த பொம்மையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஸ்டம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதை நான் வெளியே கொண்டு வர முடியும். And we shall be given the power to make these possibilities manifest in the world without. இந்த புற உலகத்தில் அதை உருவாக்கக்கூடிய, தோன்றச் செய்வதற்கான வாய்ப்புகளையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். As we become conscious of the wisdom in the world within, we mentally take possession of this wisdom. இப்போ நம்ம வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, we mentally take possession of this wisdom. நம்ம வந்து மனதளவில் அந்த ஞானம், அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஐடியாவை எப்படி ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்துக்கோமே. நிறையா பேருக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வருது. இப்போ அந்த பிஸ்னஸ் ஐடியா வருது, கொஞ்ச நாள் போகும், திடீர்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ் ஐடியாவை இன்னொருத்தவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம பண்ணல, அவ்வளோதான். ஒருத்தங்க நினைக்கிறாங்க, அவங்க அதை பண்ணல, இன்னொருத்தவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க, செயல்படுத்திடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஸ்டத்தை வந்து, அந்த ஞானத்தை வந்து, ப்ராக்டிக்கல் அறிவை வந்து, ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து மனதளவில் அந்த அந்த விஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடியாவை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பை டேக்கிங் மென்டல் பொசிஷன்
we come into actual possession of the power and wisdom necessary to bring into manifestation the essential necessary for our most complete and harmonious development. அப்படி முதல்ல நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்களையும் நம்மளால அடைஞ்சிட முடியும். முதல்ல வெளியே நம்ம நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் அடைவதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா முதல்ல உள்ளுக்குள்ளே அதை அடையணும், உள்ளுக்குள்ளே அதற்கான தெளிவான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறார். இதை அடைஞ்சிட்டு அதை அடைஞ்சிருவோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ண முடியும்? அந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே தொடங்கணும், எப்படி கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் வரும், அதுக்காக என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அத்தனை விஷயங்களையும் நான் என்ன பண்ணணும்னா முன்னாடியே எனக்குள்ள ஒரு விஸ்டம் கிடச்சிருச்சுன்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னா அதை ஒரு பொசஷன் அப்படிங்கிறார். அதாவது அதை வந்து நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். அதை அடைஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் இந்த உலகத்துலேயே அதை அடைய முடியும் அப்படிங்கிறார். இதுதான் ஒரு 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 பெரிய விஷயமே, ஒரு பெரிய கான்செப்டே அதுதான். ஸோ அப்போ அந்த மனசளவில் ஒரு விஷயத்தை அடையிறது எப்படி, அந்த கான்செப்டும் இந்த புத்தகத்துக்குள்ளேயே அதற்கான விளக்கங்களும் இருக்குது. The world within is the practical world in which the men and women of power generate the courage, hope, enthusiasm, confidence, trust and faith by which they are given the fine intelligence to see the vision and practical skill to make the vision real. ஓகே, எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, ஒரு விஷன் இருக்குது, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் வந்து இந்த ப்ராக்டிக்கல் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மென் ஆஃப் பவர், மென் அண்ட் உமன் ஆஃப் பவர், அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த ஆண்களும் பெண்களும், சாதனையாளர்கள்னு வச்சுக்கலாமே, இல்லை நினச்ச விஷயத்தை சாதிக்கிறவங்க, நினைத்ததை நடத்திய முடிப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஆண்களும் பெண்களும். அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் தி கரேஜ், அவங்க வந்து அதை உருவாக்கக்கூடிய தைரியத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க, நம்பிக்கையை உருவாக்குவாங்க, உற்சாகத்தை உருவாக்குவாங்க, தன்னம்பிக்கையை உருவாக்குவாங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோப் அப்படிங்கிறது ஒன்று, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று, இந்த ரெண்டு ஃபெய்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மூணுமே வந்து கிட்டத்தட்ட நம்பிக்கைங்கிற மாதிரி வரும். ஹோப் அப்படின்னா எதிர்காலம் குறித்த ஒரு விஷயம் எனக்கு வந்து நடந்துடும். இப்போ இதோட டிக்ஷனரி மீனிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தி எபிலிட்டி டு அக்வயர் த அப்ளை நாலேஜ் அண்ட் ஸ்கில். இப்போ எதிர்காலத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை என்கிட்ட இருக்கிற திறமைகள் அல்லது என்கிட்ட இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி நான் அடைந்து விடுவேன் என்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்துக்கு பேர் தான் வந்து ஹோப் அப்படிங்கிறது. எந்தூசியாசம் அப்படிங்கிறது வந்து உற்சாகம். இது இன்றைக்கி வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறாங்க. மோட்டிவேஷனோட ஒரு விஷயத்தை செயல்படுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து எந்தூசியாசம், உற்சாகத்தோடு நம்ம நினச்ச இலக்குக்கு நேராக பயணிப்பது, செயல்படுவது. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தெரியும், தன்னம்பிக்கை. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எ ஃபிர்ம் பிலீஃப் இன் ரிலையபிலிட்டி, ட்ரூத் அண்ட் எபிலிட்டி ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு நபர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நிலையான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறது, ஒரு நம்பகத்தன்மையை வந்து வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஆர் கான்ஃபிடன்ஸ் இன் சம்திங், சம் ஒன் ஆர் சம்திங். ஸோ இது வந்து இன்னொரு விதத்தில் சொல்லலாம், ரொம்ப ஆழமான நம்பிக்கை, விசுவாசம்னு பார்த்தோம் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் சீரீஸில். இது என் ஃபெய்த்துங்கிறத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஹோப், அதாவது நம்பிக்கைக்கும் இந்த ஃபெய்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அது நம்பிக்கை. ஃபெய்த்துனா நான் எதை நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் செயல்படுவேன், அந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஃபெய்த் அப்படிங்கிறது. ஸோ இதையெல்லாம் இவங்க சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, நாமும் இந்த விஷயங்களை விதைக்க வேண்டும், நாமும் இதை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். by which they are given the fine intelligence to see the vision. இதன் மூலமாக இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, கரேஜ், ஹோப், எந்தூசியாசம், இந்த ஒவ்வொரு விஷயங்களை உருவாக்குவதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைன் இன்டெலிஜென்ஸ், ஒரு தெளிவான ஒரு புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் நிறைய பேர்.
ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது என்னது ஸ்மார்ட் ஒர்க்குனா இதுதான். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து பணக்காரனாக முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இலான் மஸ்க் எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இலான் மஸ்க் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். அவருடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் அவர் வந்து உழைச்சாராம். ஏன் அவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலையா? அவருக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியலையா? அது ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அவர் பண்ணினதே ஸ்மார்ட் ஒர்க்கு தான். எதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுனா என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதே ஒரு வகையான ஸ்மார்ட் ஒர்க்கு தான். ஸ்மார்ட் ஒர்க் வந்து பல வகையான ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். they given the fine intelligence to see the vision and the practical skill to make the vision real. இப்போ உங்களுக்குள்ள ஒரு தொலைநோக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு அகக்காட்சி இருக்குது. அதுக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் உருவாக்குறது எப்படி, நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறது எப்படின்னா, இதையெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புத்திசாலித்தனமாக அந்த விஷனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில் கிடைக்கும். எந்த ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த திறமையை பயன்படுத்துவதன் மூலமாக நான் எதை நினைத்தேனோ அதை அடைவதற்கான விஷயங்கள் அப்போ தான் வந்து புலப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப் இஸ் அன் அன்ஃபோல்மெண்ட், நாட் அன் அக்ரியேஷன். ரொம்ப அழகான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் இஸ் அன் அன்ஃபோல்மெண்ட் அப்படிங்கிறார், நாட் அன் அக்ரியேஷன் அப்படிங்கிறார். ஸோ இந்த அக்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து growth or increase by gradual accumulation of additional layers of matter. ஸோ இந்த அன்ஃபோல்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன், அதாவது வளர்ச்சின்னு வச்சுக்கலாமே. வாழ்க்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது தான் வந்து வாழ்க்கை. ஏதோ எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மூலமாக டெவலப் பண்ணிக்கிற விஷயம் வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வெளிப்படுறது, அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ரெவல்யூஷன் நடக்கிறது தான் வந்து வாழ்க்கை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மூலமாக ஆட் பண்ணிக்கிறது வாழ்க்கை கிடையாது. இது நீங்கள் உங்களோட எந்த கருத்துக்களை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ஸோ அதனால தான் வந்து ஒரு ரியல் லைஃபுக்கு வந்து யார் ஒருத்தங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள பற்றி எந்த ஒரு கவலையும் பட மாட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் வந்து நம்ம நிறையா நேரம் மற்றவங்களுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அது வாழ்க்கை கிடையாது. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை நான் வெளிப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கணும், மற்றவங்க என்னோட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை எப்படி நான் வந்து மாயை தோற்றத்தோடு வெளிப்படுத்துவது அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணும்போது அங்கே நான் வாழலை அப்படின்னு அர்த்தம். வாட் கம்ஸ் டு அஸ் இன் த வேர்ல்ட் வித்தவுட் இஸ் வாட் வி ஆர் ஆல்ரெடி பொசஸ் இன் த வேர்ல்ட் வித்தின். இந்த உலகத்தில், இந்த புற உலகத்தில், ஃபிசிக்கல் வேர்ல்டில் எது எல்லாம் நமக்கு வந்திருக்குதோ, எதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குதோ அதையெல்லாம் நம்முடைய அக உலகத்தில் அடைஞ்ச விஷயங்கள் தான். அதுக்குள்ளே அடைஞ்சதுனால தான் நம்ம வெளியே அதை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு உங்களுடைய இலக்குகளை நிறையா விஷயங்கள் நான் இன்னும் அடையலைன்னு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுன்னா உங்களுடைய அக உலகத்தில் அதை இன்னும் அடையவில்லை என்று அர்த்தம். அதை அடைஞ்சால் அதை அடைய முடியும். இதுதான் விஷயம். ஆல் பொசஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஷியஸ்னஸ். எல்லா பொசஷனும் ஒரு விஷயத்தை அடையிறது அப்படிங்கிறதே விழிப்புணர்வில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சா அதை அடைந்து விட முடியும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அதை குறித்த விழிப்புணர்வு வந்து விட்டால், அதை நான் பார்த்து விட்டால், என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா, கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து அதை அடைஞ்சிட முடியும். ஆல் கெயின் இஸ் a result of an accumulative consciousness. All loss is a result of scattering consciousness. ஸோ ஆல் கெயின் நம்ம பெற்றுக்கொண்ட அல்லது பெற்றுக்கொள்ள நினைக்கும் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அக்குமுலேட்டிவ் கான்சியஸ்னஸ். இது வந்து ஒரு 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 கலெக்டிவாக அல்லது ஒன்று திரட்டப்பட்ட விழிப்புணர்வின் மூலமாகத்தான் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகும் அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத என்ன சொல்கிறான், ஒரு சிதறடிக்கப்பட்ட அல்லது கவனச்சிதறல் அப்படிங்களாம்.
சிதறடிக்கப்பட்ட விழிப்புணர்வு மூலமாக, அதாவது சரியா இல்லாத விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலையின் மூலமாக தான் நமக்கு இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, அல்லது நாம் விரும்பிய விஷயத்தை அடைய முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. மென்டல் எஃபிஷியன்சி இஸ் contingent upon harmony. Discord means confusion. Therefore, he who would acquire power must be in harmony with natural law. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையின் விதியோடு இவங்க இணக்கமாக ஒரு நல்லுறவில் இருக்கணும். அதாவது இயற்கை விதியை மதிக்கணும். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறோம், அது என்னது தெளிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விதி ஒன்று இருக்குது. இந்த லைனில் இந்த மாதிரி போனீங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அதுதான் விதி. விதிங்கிறது அதுதான். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நாம் பயணம் பண்ணுறதுக்கு நம்ம திசை திருப்புகிறோம், நம்ம மைண்டு திருப்புகிறோம், அதுக்கு அலைன் ஆகிறோம். ஏன் ஒருத்தங்க வந்து இந்த நேச்சுரல் லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவிசாய்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மென்டல் எஃபிஷியன்சி ஈஸ் மாற்றத்தக்கது, மாற்றக்கூடியது அப்பான் ஹார்மோனி. அதாவது எந்த ஒரு விஷயத்து கூட ஒரு மனம் ஒன்றிணைகிறதோ, இணக்கத்தில் ஈடுபடுகிறதோ, கனெக்ட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு உரியது. ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசோட எந்த ஒரு விஷயத்து கூட இணக்கத்தில் ஈடுபடுதோ அது நடக்கும். டிஸ்கார்ட் மீன்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ இந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிறத வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம், டிக்ஷனரி மீனிங். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த இணக்கத்தில் ஈடுபடாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒன்றிணையில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியாமல் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதற்கு இயற்கையின் விதியோடு ஒருத்தங்க பொருந்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதற்கூட ஹார்மோனியஸாக இருக்கணும், எதற்கூட வந்து ஒரு இணக்கத்தில் ஈடுபடணும், நல்லுறவில் ஈடுபடணும்னா இந்த விதிகளை புரிந்து கொண்டு அந்த விதிகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும். இதைத்தான் எல்லாருமே வந்து சொல்ல வர்றாங்க. இந்த புத்தகமாகட்டும், எல்லா புத்தகங்களாகட்டும், இப்படியெல்லாம் பிரபஞ்ச விதிகள் எல்லாம் இருக்குது, இந்த உலகத்துக்கும் சில விதிகள் இருக்குது. அதை இன்னொரு நான் அடுத்த நிலைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நாம் அறிந்து கொண்டு அதை மதித்து அந்த விதிகளுக்கு தக்க மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை மாறும், நல்லாயிருக்கும். அந்த விதிகள் என்ன பெனிஃபிட் போட்டிருக்கிறாங்களோ, ரிசல்ட் இருக்குதோ அந்த விஷயம் நமக்கு நடக்கும். பிஸ்னஸுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, ஜாபுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, எஜுகேஷனுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, லைஃபுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப்புக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு கட்டமாக நாம் கடந்து வரும்போது அதனுடைய ஆரம்ப கட்டம் என்பது அந்த விதிகளை நாம் அறிந்து கொள்கிற ஒரு கல்வியாகத்தான் இருக்கிறது. நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், எடுத்த உடனேயே நம்ம வந்து பட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புறது கிடையாது. அங்கே நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம போகிறோம், சொல்லி கொடுக்குறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம தள்ளப்படுறோம். ஆசிரியரை வந்து நம்மளை புஷ் பண்ணுறாங்க, நீ வந்து சொல்லு இதுதான் வந்து இதுதான் இது ஈ அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் எழுத்தில் ஆரம்பித்து சொல்லில் போய் அதுக்கப்புறம் அதுக்கான அர்த்தம் போய் அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தையே படிக்க வச்சு அந்த புத்தகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விலை போகுது. ஆனால் அதனுடைய ஆரம்பம் என்பது என்னதுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாமல் தான் போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கோங்க. வாழ்க்கைக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது, வாழ்க்கைக்கான கல்வி என்பது, ஒருத்தங்க வந்து காலேஜை முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையான எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகுது, உண்மையான கல்வியே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கைக்கான பாடம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன இது பண்ணுறோன்னா, எடுத்த உடனேயே எதுலேயும் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது, எடுத்த உடனேயே எல்லாம் சூப்பராக டாப் கியரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வழியாக இந்த மாதிரி சில தேடல்கள் மூலமாக சில விஷயங்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த சூழ்நிலைகள் வரும்போது கரெக்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். அதற்கான ஒரு முயற்சி வந்து நம்ம அறிவு தேடல் அப்படிங்களா, எஜுகேஷன் அப்படிங்களா, கல்வி அதன் மூலம் நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டுருக்குறோம்.
என்னதான் கற்றுக்கிட்டு போனாலும் ப்ராக்டிக்கலாக வரும்போது அந்த இடத்துல வந்து நடைமுறையில் சில விஷயங்கள் நம்ம அனுபவத்தின் மூலமாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதற்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தயங்கக்கூடாது. ஸோ அதற்கு இந்த விதிகளை மதிக்க வேண்டும். இயற்கையினுடைய விதிகளை மதித்தால் நிச்சயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து அடைய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.